பலமே இல்லாத காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முத்தாய்ப்பான தலைவர். அவரால் தான் இன்னைக்கு இந்த தமிழகம் இந்த நிலையிலே தலை நிமிர்ந்திருக்கின்றது. நிறைய தலைவர் சொல்லுவாங்க, அந்த முதலமைச்சரை கூட இன்னைக்கு ஒரு ஜாதி வட்டத்திலே அடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு டோட்டலா இருக்கு. நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் பாருங்க, நாகப்பம் படையாச்சு, வன்னியர், சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க, முத்துராலிமிகார் வந்து நம்ம தேவர்னு சொல்றாங்க. இப்படி ஏதோ சமுதாயத்தில் சேர்ந்த எல்லா சமுதாயத்திலும் சேர்ந்தவர்கள் வந்து நம்ம நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரை வேணாலும் சிரமப்படுத்த முடியும், யாரை வேணாலும் வந்து செய்யாத உணவு அதை வந்து ஒரு பெருமைப்படுத்த முடியுன்ற ஒரு சூழல் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் குறையோடு இருக்கிறது. மாணவர்கள் நீங்க மனசுல வந்து நீங்க சொன்னார் இல்லைங்களா, இப்ப பேசும்போது சொன்னார், ஏன் சீருடை எப்ப தெரிஞ்சது அவருக்கு, இப்ப சீருடை. இப்ப அந்த தமிழ் மணி நம்ம சொல்லும்போது சொன்னாங்க கல்வி வியாபாரம் சொல்லி. கல்வி வியாபாரம் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. அரசு பள்ளியிலே பியூனான் இருந்து கலெக்டர் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? கல்வி வியாபாரம் வந்து தடைப்பட்டு போயிடும். ஒரே ஒரு உத்தரவு, அரசு பள்ளியில இருக்கின்ற அனைத்து பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும், கட்டாயம் ஒரே ஒரு ஆர்டர், முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கூல் இப்படியா இருக்கும், கலெக்டர் பையன் பக்கத்தில் உட்காந்து இருப்பான். இப்ப இங்க தாசில்தார், விஓ நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருடைய குழந்தைகள் வந்து பாதி சொன்னா பக்கத்தில் இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சிகளும் வந்து பாதி சொன்னா அரசு பள்ளிக்கு வந்துடும். ஆனா அடுத்து 12ஆம் வகுப்பு முடித்துட்டு நீங்க காலேஜ் போனா மட்டும் என்ன எதுக்கு போறோம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆர்எம்கேல் படிச்சாலும் சரி, வேலம்மாள் காலேஜ் படிச்சாலும் எங்க போய் படிக்க நினைக்கிறாங்க, அரசு காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த தரத்தை நம்ம 1ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சட்டத்தை மட்டும் போட்டுட்டு அந்த தரத்தை நம்ம கொண்டுட்டோம். இல்லைன்னா 7.5 சொல்லிட்டு ஒரு மெடிக்கல்ல முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்தா போல ஒரு 50% அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்ஜினியரிங் சீட், எம்பிபிஎஸ் சீட் சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அரசு பள்ளியில கேட்க வேண்டியது கிடையாது. இன்றைக்கு ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி, நம்ம காமராஜரை கணவன் அணுவன் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து இழுத்து மூடிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசு பள்ளிகள். எத்தனை பேருக்கு தெரியலாம் தெரியாது. இன்றைக்கு ஓராசிரியர்கள் பணியாற்றுகின்ற பள்ளி, ஈராசிரியர்கள் பணியாற்றுகின்ற பள்ளி என்று இன்றைக்கு வந்து பதி சொன்னா குறைந்து வந்துட்டு இருக்கிறது. அரசு அதெல்லாம் என்ன கண்டு அங்கயா 2 ஆசிரியர், ஒரு ஆசிரியர் போதும். சரி, ஒரு ஆசிரியர் லீவ் போட்டா அந்த மாணவர் நிலை என்ன? அந்த 1ல இருந்து 5 பார்ப்போம். காமராஜர் கண்ட அந்த கனவு இன்றைக்கு நம்ம மேடை போட்டு பேசுறதுனாலயோ அந்த விழா கொண்டாடுறதுனால கிடையாது. அதை கண்டினியூவா அவர் கண்ட கனவு நினைவாக்கணும்னு சொன்னா பள்ளி வந்து ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணோம். ஒரு ரேஷன் கார்டை வந்து நடந்து போகணும்னு சொன்னா ஒரு 250 கார்டு இருந்தா ஒரு புது கடை ஓபன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து சொன்னாக்கா ஒரு 40 ஸ்டூடெண்ட் இருந்தா ஒரு ஆசிரியர், இல்ல 25 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலையை ஏற்படுத்தி அனைத்து அரசு பள்ளிகள், தொடக்க பள்ளியாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் ஆசிரியர் பற்றாக்குறையை வந்து உடனடியாக நிறுத்தணும். வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தள்ளி போட்டுட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்கினால் மட்டும்தான் காமராஜர் கண்ட நினைவாக இருக்கும். தமிழக அரசும் அதை கவனத்திலே கொண்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் தரமான வசதிகளை செய்து தர வேண்டும். அதையெல்லாம் என்னை போன்றவர்களும் இங்க இருக்கின்றவர்களும் அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுத்தாலே கண்டிப்பாக அது நடைபெறும். அடுத்த கல்வி வளர்ச்சி நாளாவது நமக்கு இந்த குறையில்லாத ஒரு நாளாவது கொண்டாடுவோம். இந்த பள்ளியில் அந்த குறை இருக்கு. இப்ப இந்த பள்ளியில் இருக்கிற குறைகளை பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து இங்க இருக்கின்ற மனது முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மற்ற ஊராட்சிகள் இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் இந்த நிலை இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அதனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்று சொன்னால் அது அரசால் மட்டும்தான் முடியும். அரசு அடுத்த கல்வி வளர்ச்சி நாளிலே அதுக்கான ஏற்பாடுகள் செய்யும். இது வந்து அரசியலுக்காக பேசல, யாரும் தயவு செய்து தவறா நினைக்க கூடாது. ஏன்னா கல்வி ஒண்ணு மட்டும்தான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்தும். கல்வியை வந்து தரமா கொடுத்துன்னு சொன்னா வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மற்ற எந்த இலவசங்களும் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுத்துட்டாலே போதும். அடுத்ததாக விவசாயம். இந்த 3 இலவசமா கொடுக்க வேண்டியது அது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நிலை இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். எதை கொடுக்க கூடாதோ அதை இன்னைக்கு வந்து சொன்னாக்க அரசாங்கம் கொடுத்துருக்குது. எதை கொடுக்க கூடியுமோ அது கொடுக்கிறது கிடையாது. இப்ப ரஷ்யாவில் போய் பாருங்க, கல்வியையும் மருத்துவம் வந்து சொன்னா அவங்க கிட்ட தான் அரசு தான் கொடுக்கும். அந்த நிலை
தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் உண்மையான காமராஜர் ஆட்சி. சொல்லலாம், பேசலாம். அன்னைக்குதான் இந்த கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுவதற்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற நாளாக இருக்கும். அந்த நிலை வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை. அதுக்கு உங்களா போல மாணவர்கள் எல்லாம் வந்து நல்லபடியா படிச்சு நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க சொன்னா அதை மாற்றக்கூடிய சக்தி மாணவ செல்வங்கள் மட்டும் தான் உண்டு. அதனால நீங்க அதை மனசுல வச்சுட்டு, ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஆண்டு ஒரே ஒரு குறை கூட கிடையாது. எந்த மாணவரும் ஒரு மாணவர் சொல்றான்னு கூட ஒரு பேர் கூட நான் கேள்விப்படல. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக மாணவர்கள் எல்லாமே இருக்கு. எங்கெல்லாம் உங்களை பார்க்க, ஏன்னா போன வருஷம் கூட ஒரு 4-5 பேரை பத்தி எதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாணவர்கள் பிரச்சனை சொல்லிட்டு. ஆனா இந்த ஆண்டு அது மாதிரி 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய எந்த மாணவர் மாணவிகளுக்கும் ஒரே ஒரு சின்ன குறை கூட இதுவரை என்னுடைய காதுக்கு வரல. அதுவே நீங்கள் காமராஜர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்றியாக இந்த நேரத்தில் சொந்து, இன்னும் இந்த ஊராட்சியினுடைய பெருமையும் இந்த பள்ளியுடைய பெருமையும் நீங்கள் வந்து உயர்த்த வேண்டும். அதற்கு இன்றைக்கு கல்வி திட்டம் மதிப்பெண் அடிப்படையில் இருக்கு, ஆளை பார்த்தெல்லாம் கிடையாது, மதிப்பெண் அடிப்படையில் இருக்கு. அதனால மதிப்பெண் அவசியம். அதனால நீங்க 100% என்பது லட்சியம். அது நிச்சயம் வந்து பாத்தீங்க சொன்னா நீங்க கொடுப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த 100% பண்ணிட்டு பொன்னேரி கல்வி மாவட்டத்தில் ஆல்ரெடி நாம 2வது இடத்தை வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஆண்டு உங்களுடைய இலக்கு, இந்த கல்வி வளர்ச்சி நாள்ல நீங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. இந்த கல்வி வளர்ச்சி நாள்ல காமராஜருக்கு நாங்க அடுத்த ஆண்டு இங்க கூட்டு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க சொன்னா மாநிலத்தில முதலிடம் இந்த பள்ளி, அந்த பெருமை இங்க இருக்கக்கூடிய மாணவர்களாலேயோ மாணவிகளாலோ இந்த பள்ளிக்கு கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். அதற்கு இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் நான் மற்ற பள்ளிகளில் பேசும்போது சொல்லுவேன், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் உண்மையிலேயே நல்ல ஆசிரியர்கள். இப்போ குரலாசனை பத்தி சொன்னார். குரலாசன் தங்குதாடு இல்லாம பேசினாரு, உடனே பேசிடுவார. அப்போ ஒரு பெண் படிச்சுட்டா அந்த வீடு மட்டும் கிடையாது, அந்த தெருவு மட்டும் கிடையாது, அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அங்க அம்மா வந்து படிச்சதுனால எழுதி கொடுத்து பேச வச்சு ரெகல்சல் பார்த்து அமிச்சோன்னா தங்குதாடுல பேசுறான். இங்க பிடி டீச்சர் இந்த பள்ளியுடைய மாணவி புஷ்பா, அந்த அம்மா இப்போ வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சரா வேலை செய்யறாங்க, பிடி டீச்சரா. அவங்களுடைய பையன் தான் குரலரசன். அப்போ ஒரு பெண் கல்வி எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணு படிச்சுட்டா போறோம். இன்னைக்கு வந்து எல்லா பெண்களும் ஊராட்சியை பொறுத்தவரை பள்ளி செல்லாத குழந்தைகளே கிடையாது இந்த ஊராட்சியில. அந்த நிலை உருவாக்கிறதுனால பெண் கல்வி மிக 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 முக்கியம். ஆண்கள் கல்வி கற்பதை விட பெண் கல்வி வந்து இன்னைக்கு பெண் ஆசிரியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ தேசியமா வியூல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஆசிரியர் 8:30 மணிக்கு வரதை வந்து அன்னைக்கு தானே பார்த்தேன். 8:30 மணிக்கு ஒரு ஆசிரியர் வரனா அவங்க குழந்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடியது என்ன, அந்த ஆசிரியருக்கு 100% வந்து பேசினா எல்லாம் அவங்க சப்ஜெக்ட்ல வந்து போட்டி போட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள போட்டி, ஆசிரியர்களும் போட்டி. நான் 100% கூட பண்ற மாதிரி ஒரு போட்டி ஏற்படுத்தி இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு போட்டி, மாணவர்களை வந்து எல்லாமே யாருக்காங்க, எல்லாம் வந்து இந்த மாணவர்களுக்காக தான். ஒவ்வொரு வருஷமும் இங்க ஒரு தரமான மாணவர்களை இந்த பள்ளியிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணி செய்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த கல்வி வளர்ச்சி நாளிலே உண்மையான கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுகின்ற பள்ளி நமது பள்ளிதான். அதில் நாம் பெருமை கொள்வோம், வெற்றி அடைவோம். சொன்னதே போல இதே போல ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சந்தோஷமா பேசுறேன். +1, 10th, +2 மாணவர்களும் அதே மாதிரி மாணவிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு அந்த குடும்பமே கற்றதற்கு சமம் என்பது போல அந்த கல்வியினுடைய சிறப்பை மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுடைய பணியினுடைய அருமையை ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களுக்கு எடுத்துரைத்த இந்த பகுதியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் மனதில் வாழ்பவர் காமராஜரே.
Hello.